இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு சூப்பர் மார்க்கெட் போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. காலையிலே போய் நம்ம பிள்ளையார் அப்பாக்கெல்லாம் விளக்கு ஏற்றிட்டு, துர்க்கை அம்மாவுக்கு விளக்கு ஏற்றிட்டு, அப்புறம் சூப்பர் மார்க்கெட் போனோம். ஏன்னா கொஞ்சம் ஆர்ட் பொருள்லாம் வாங்க வேண்டியது இருந்தால் சரி போய் பார்த்து வாங்கிட்டு வந்துடலான்னு கிளம்புனோம். ஃபஸ்ட்டு இந்த எல்இடி விளக்கு இருந்தால் தண்ணி ஊற்றினா எரியுமே, அது இருந்து அது வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த டாம்ஸு பென்சிலு, அதுக்கப்புறம் ஒயிட்னரு, பட்டர் ஷீட்டு, அதுக்கப்புறம் இந்த சில்வர் ஃபாயிலு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னா, இது எல்லாமே நான் காசு கொடுத்து வாங்கலை. இதை வருஷத்தில் இவங்க பாயிண்ட்ஸ் போட்டுகிட்டே வருவாங்க. அந்த மார்க்கெட்டில் நம்ம எவ்வளோ வாங்குகிறோமோ 100க்கு 1 ரூபான்னு பாயிண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அதுபோல் எங்களுக்கு ரூ. 152 பாயிண்ட்ஸ் வந்திருந்து. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ரூ. 51 நான் கொடுக்குற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா பொருள் அதிகமாகிடுச்சு. அவங்களோட பாயிண்ட்ஸு ரூ. 152 தான். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டதுனால அந்த ரூ. 51 கொடுக்குற மாரி ஆயிடுச்சு. இந்த விளக்கு தான் ஒரு 6 விளக்கு வாங்கணுமா, அதில் 2 தான் நல்லா இருந்து, மீதி நல்லாவே எரியல. சரி ஓகே என்ன பண்ணுறதுன்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த குடுடா இந்த பில்லை நான் காட்டிட்டு கொடுத்துட்றேன்னு சொல்கிறதாங்கட்டு இந்த வெள்ளை மிஸ்ஸை கொந்தளிச்சு போய் முடியாது இப்பே தாடி அப்படின்ட்டு எடுத்துகிட்டு என் மடியில் வச்சுட்டு, எவ்வளோ தைரியம் தான் வீடு இருக்க நிலைமைக்கு ரூ. 51 செலவு பண்ணிவிட்டு எப்படி இப்படி ஒய்யாரமாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கேன்னு என் கையில வம்பு வலிச்சுட்டு உட்காந்துட்டு